10 வருடமா பாஜக செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பேசுறது கிடையாது பிரதமர் மோடி அவர்கள். ஆனா காங்கிரஸை விமர்சிக்கிறது தொடர்ச்சியா இருக்கு, அவங்களுடைய வாக்குறுதிகளை விமர்சிக்கிறதும் தொடர்ச்சியா இருக்கு. இப்போ இந்து முஸ்லிம் இந்த பிரிவினைவாதத்தை பேச வேண்டியது அவசியமா? அதாவது காங்கிரஸ் தான் அதுக்கான விதையை போடுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து பெரும்பான்மை இந்துக்களை கண்டுக்காம கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகளை மட்டுமே குறிவைத்து இத்தனை ஆண்டு காலமா அரசியல் நடத்தினால்தான் ஒரு இந்து போல அப்ப அக்யூஸ்ட் யாருன்னா காங்கிரஸ் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல அதுதான் ரஞ்சித் இங்க இருந்து ஒரு குரல் வருது, வெறும் சிறுபான்மை வாக்கு வங்கியை மட்டும் நம்பி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பெரும்பான்மை மக்களும் ஓட்டு போட்டாதானே அது பதவிக்கு வர முடியும். ஆனாலுமே கூட சிறுபான்மை ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா வாங்கணும். எப்படி பெரும்பான்மை இந்துக்களை சாதி ரீதியா பிளவுபடுத்தி இல்ல பல்வேறு ரீதியா அவர்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஓட்ட அறுவடை செஞ்சிடலாம், சிறுபான்மை ஓட்டுகளை மொத்தமா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தொடர்ந்து அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். 2006 அவர்கள் பேசினது என்னன்னா, இஸ்லாமியர்களே ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அதேதான் பிரதமர் மோடியும் சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் இத்தனை ஆண்டு காலத்துல அவர்கள் நல்லா படித்து பொருளாதாரத்துல மேல வந்துட்டாங்கன்னா கிடையாது, இன்னமும் ரொம்ப பின்தங்கி இன்னமும் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் ரொம்பவே பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு செய்யறோம்னு சொல்லி ஏமாத்தி 50 வருஷமா நீங்க கேட்டிருக்கலாம்ல. 10 வருஷம் இருந்திருக்காரு. 10 வருஷம் பாஜகல கேக்குறவங்க 50 வருஷமா அந்த காங்கிரஸ் கிட்ட வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் காங்கிரஸ் மட்டுமா இருந்தது? காங்கிரஸ் மட்டுமா இருந்தது? உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல பல குக்கிராமங்களுக்கு குடிநீர் போய் சேர்ந்திருக்குது. இப்ப பல கிராமங்கள்ல தண்ணீர் வருது. இன்னைக்குதான் முதல் முறையா தண்ணீரை பைப்ல பார்க்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அததான் மோடி அவர்கள் சொல்றாரு. அந்த பிரச்சார மேடையில அதையும் பேசுறாரு. யோகி ஆதித்யநாத் புல்டோசர் அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே யோகி ஆதித்யநாத் வளர்ச்சி அரசியல பண்ணியிருக்கிறாரு. கடைக்கோடி வரைக்கும் இந்த தண்ணீர் திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தி கடைக்கோடி கிராமத்துல வரைக்கும் கூட மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கிறதுக்கான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி இவர்கள் பேச மாட்டாங்க. ஆனா புல்டோசர் அரசியல் என்ன, அவர் யார் தப்பு செஞ்சாலுமே ஆக்ஷன் எடுக்கிறாரு. அது முஸ்லீம் வீடு மட்டும் இல்ல, இந்துக்களா இருந்தாலும் சரி, அது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சோகால்டு பிராமணர்களா இருந்தாலும் சரி, இதே பிராமணர்கள் அதே பிராமண ரவுடியா இருந்தாலும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசல இல்லையான்னு மறுக்க முடியுமா? அதே நேரத்துல யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் சொல்றாங்க, யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கான வேலைகள் இல்லாம போகுது. ஏன்னா எந்த அக்யூஸ்டுமே குற்றம் செய்ய பயப்படுறாங்க, எல்லாருமே அப்ரூவராகவும் எல்லாவும் தப்பு செய்யாம பயந்து ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்ங்கிறாங்க, இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அவ்வளவுதான் சொல்றோம். இஸ்லாமியர்கள் கொடுப்போம் கிறிஸ்தவர்கள் கொடுப்போம்னு பிரிவினை பண்ண வேண்டாம். இதை சொல்றது மூலியமா தேவையில்லாம ஒரு வெறுப்பு உணர்வை காங்கிரஸ் உருவாக்குது அப்படிங்கிறோம். விட்டா இன்னும் ஊடுருவல்காரர்களுக்கும் இந்த மாதிரி தான் சொல்றாரே தவிர, இப்ப உதாரணம் இதேதான் பிரதமர் ஒரு தாண்டி பிரச்சாரத்துல சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்லாத விதவைகளுக்கு விதவை பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த விதவைகள் யாரு, எங்க இருக்கிறாங்க, அவங்களோட லிஸ்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை சோனியா காந்தியை தான் விதவைன்னு சொல்லி சொல்றாரு, அவரை கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு திரிபு அரசியல பண்ணாங்க. சோ அவரு சொல்றது ஒன்னா இருக்கும். குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னுமே ரொம்ப மோசமா போகுது. ஏன்னா இப்ப நம்ம ஹிந்தி தெரியாதுங்கிறனால அவரு ஒன்று சொல்லியிருப்பாரு, இங்க நம்ம கிட்ட உண்மையில என்ன சொல்ல வர்றாரு ரஞ்சித்? இப்ப தெளிவானது, அதாவது இத பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இப்ப அப்படின்னுங்கிற முறையில நீங்க பேசுனீங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு, எதை விளக்கணும் அப்படிங்கறதுல முடிவுல மோடி இருக்கிறார். அதுதான் மோடி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, இவர்களோட தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, மக்களை பிளவுபடுத்தி இதை வைத்து அரசியல் பண்றாங்களே தவிர வளர்ச்சி பண்ணலன்னு. அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக தான் பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் செய்யறதா சொல்றாங்க. செஞ்சிருந்தா ஏன் இஸ்லாமியர்கள் இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, இஸ்லாமியர்கள் எங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை அவர்கள் அதையா கேட்டாரு அவரு? அவர் பேசினாரு இல்ல, அதே சொல்லியிருக்காரு பிரதமர் மோடியோட மிக நீண்ட நெடிய உரையில தெளிவாவே சொல்லியிருக்காரு, சிறுபான்மை சமூகம் இன்னும் முன்னேறலைங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவர்கள் காங்கிரஸ் வந்தா இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? வெளிநாட்டுல இருந்து ஊடுருவி வந்தவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறத அவர்கள் பண்றாங்க, விட்டு அதை செய்வாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமுமே சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு வாய்மொழி உத்தரவோ இல்ல ரிட்டர்ன் ஆர்டரோ கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா திட்டமும் எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஜல்ஜீவன் திட்டத்துல ஒரு குடிநீரா அது ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கும் கிடைக்கும், ஒரு கிறிஸ்தவர் வீட்டுக்கும் கிடைக்கும், ஒரு பார்சி வீட்டுக்கும் கிடைக்கும், ஒரு இந்து வீட்டுக்கும் கிடைக்கும். அது எந்த ஒரு மாறுபாடுமே கிடையாது. பிரதமர் வீடு திட்டமா எல்லாருக்குமே கிடைக்கும். அது இஸ்லாமியர்னு சொல்றதுனால அது கிடைக்காதுங்கிறது அப்படி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு, இது இஸ்லாமியர்களுக்கு கிடைக்காதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பாரபட்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். 140 கோடி மக்களுக்காக தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் சேர்த்துதான் அவர் பிரதமரா இருக்காரே தவிர
காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டவங்க இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லவே கிடையாது. எல்லாருக்குமான பிரதமரா தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. காங்கிரஸ் தான் வந்து செலக்டிவா பாக்குறாங்க. பிராமணர்கள் ஆகாது, ஓபிசிகள் ஆகாது, இந்துக்கள் ஆகாது, ஒவ்வொருத்தரையும் ஆகாதுன்னு காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பிஜேபிக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்க வருங்காலங்களில் இஸ்லாமியர்களே ஆகாதுன்னு ஒட்டுமொத்தமா இனிமேல் வந்து இந்தியர்களே நம்ப மாட்டோம், நாங்க சைனாவில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து தேர்தல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபண்டு கூட சைனால இருந்தா வாங்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனால இருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க, சீனா எம்பசில இருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து வருது. உங்களை அக்கௌண்ட் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, அதனால காங்கிரஸ் அக்கௌண்ட் ஏன் முடக்கி வச்சிருக்காங்க? வாட்ஸ்அப்ல போயிட்டு தான் பேசுறப்ப இல்ல உங்க அக்கௌண்ட் ஏன் முடக்கி வச்சிருக்காங்க? ஏன் வருமான வரி சரியா காட்டலைங்கிற பிரச்சனை, ஏன் வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கிருக்கீங்க, ஏன் சைனால இருந்து ஃபண்டு வாங்கிருக்கீங்கிறத அப்பட்டமா சொல்லியிருக்காங்களே.